கழகம் துவங்கியதிலிருந்து இதுவரை 6 முறை தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இயக்கத்தை சார்ந்த பேரறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை சார்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதேபோல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களையும் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் ஆதரவு தந்து பல்வேறு திட்டங்களை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தில் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் ஒருவராக என்னை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளும் நியமித்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் இன்றைக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளராக நம்முடைய பொள்ளாச்சி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரசாமி அவர்களையும், திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அன்பு சகோதரர் திரு இலா பத்மநாதன் அவர்களையும் பொறுப்பாளராக நியமித்திருக்கின்றார்கள். அவருடைய எண்ணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி கட்சியாக இருந்தால் அதுவும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அதை நிச்சயமாக நிறைவேற்றுகின்ற வகையில் எங்களுடைய பணிகள் இருக்கும். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய தோழர்களும் ஆர்வமாக இந்த பணியை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். தோழமை கட்சி தோழர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வருகிறார்கள். பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. நிச்சயமாக கழகம் 7வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பது உறுதி. அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து சொல்லி வரக்கூடிய தேர்தலில் மகத்தான வெற்றியை நம்முடைய திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களை எல்லாம் நியமித்து இந்த பொறுப்பை வழங்கியிருக்கக்கூடிய மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞரணியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி. நாங்கள் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இருக்கிறோம். இன்றைக்கு ஒருத்தர் கந்திருக்கிறார்னு சொன்னால் ஏதோ நான் மட்டும் தகுதியானவர் என்பதற்காக அல்ல, இந்த பகுதியில் ஒன்று வழங்க வேண்டும், இந்த பகுதியில் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்குகிற நேரத்தோடு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த பொறுப்பை துணை பொறுப்பை தந்திருக்கின்றார்கள். அதேபோல் 2 மாவட்ட கழகத்திற்கும் நம்முடைய பொறுப்பாளர்களை இங்கே நியமித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கே கூடுதலான வெற்றியை தருவதற்கு நிச்சயமாக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். அதே நேரத்தில் அதில் வெற்றியும் காண்போம். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கழக தோழர்களும் சரி, கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சரி, பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இங்கே இந்த பகுதியினுடைய வெற்றிக்கணியை கழக தலைவர் கையில் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வழங்குவோம். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதேபோல் தந்தை பெரியார் அவர்களும் முத்தமிழ் கலைஞர் அவர்களும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த பணிகள் இருக்கும். இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக. நன்றி. அதாவது ஒரு ஒளிபெருக்கி கிடைத்து விட்டால், ஒளி வாங்கி கிடைத்து விட்டால் எதை வேண்டுமானாலும் பேசும் என்பது இன்றைக்கு ஒரு வாடிக்கையாகிவிட்டது. எனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்திற்கு முன்னால் அவரெல்லாம் தூசாகத்தான் இருப்பார்கள். எனவே அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.